Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு சூப்பரான ஒரு வெஜிடேரியன் ரெசிபி பண்ண போறோம். சேனக்கிழங்கு வச்சு டிஃபரண்டான ஸ்டைல்ல ஒரு ரோஸ்ட் பண்ண போறோம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் வெஜிடேரியன்ஸா இருந்தீங்கன்னா அந்த சிக்கன் ரோஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்ல தான் இதுவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி வந்து தயிர் சாதம், ரசம் சாதம், பருப்பு சாதம், சாம்பார் சாதம், அப்புறம் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்குமே செம்ம சூப்பரான ஒரு காம்பினேஷன். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா குக் ஆயிருக்குன்னு நான் காட்டுறேன். பாருங்க, இந்த மாதிரி நல்ல சாஃப்டா ஒரு சிக்கன் பீஸ் சாப்பிட்ட மாதிரி நல்ல சாஃப்டா குக் ஆயிருக்கும். சேனக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருளைக்கிழங்கு ரோஸ்ட் எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி சேனக்கிழங்கு நல்ல ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் சேனக்கிழங்கு வந்து வேக வைக்கல, அப்படியே தான் நான் யூஸ் பண்ணுறேன். கலந்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சேனக்கிழங்கு ஃபுல்லாக உள்ளே சேர்த்துருங்க. இந்த அளவுக்கு சூடாக இருக்கணும். அப்போ தான் வந்து அடியிலேயே வந்து நல்ல மொறுன்னு கிடைக்கும் உங்களுக்கு. எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து சேனக்கிழங்கு வேகணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு வந்து நல்ல மொறுன்னு கிடைக்கணும், அவ்வளோதான். நம்ம அடுத்தடுத்து குக் பண்ணும்போது அது நல்லா வெந்துடும். ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, திருப்பி விட்டுடலாம். பாருங்க, இது நல்ல ரோஸ்ட் ஆயிடுச்சு. பாருங்க, இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வெந்திருக்காது. மேலே மட்டும் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். ஒரு 1/4 பங்கு தான் வெந்திருக்கும். இதை எடுத்துடலாம். நான் மேரினேட் பண்ணி வச்சேன் இல்லைங்களா, அந்த பவுல்லேயே நான் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் பக்கம் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. ஒரு 5-6 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, இந்த மாதிரி 1-2 நறுக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் உள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதே எண்ணெயிலே தான் நான் அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். எண்ணெய் மாற்ற வேண்டாம், ஏன்னா அதுலேயே நல்ல உப்பு காரமெல்லாம் இறங்கியிருக்கும். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்துவோம் இல்லைங்களா, அந்த டைமில் மிக்ஸி ஜாரில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து உள்ளே ஊற்றிக்கோங்க. இப்போவே சேர்த்த வேண்டாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். சேனக்கிழங்கு ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்திட்டு இந்த மசாலா கூட நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சேனக்கிழங்கு வேக இல்லைங்களா, அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேனக்கிழங்கை வேக வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் உப்பு பத்தலை, உப்பு சேர்த்துக்கலாம். இதை மூடி சேனக்கிழங்கு வேகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கிழங்கு நல்லா வெந்துருச்சு. 3 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 துண்டு பட்டை, 2 வரமிளகாய், ஒரு 3 - 4 கிராம்பு, 4 ஏலக்காய். இதை நல்லா வறுத்துக்கலாம். 4 பல்லு தேங்காய் எடுத்திருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டுருச்சு. இது ஆறுனதும் மிக்சியில் சேர்த்து ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மசாலா ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அந்த மசாலாவோட அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே அது ரோஸ்ட் ஆகட்டும். நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே அது ரோஸ்ட் ஆகட்டும். நீங்கள் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு எல்லாமே அடிகனமான பாத்திரம் தான் நல்லாயிருக்கும். அடிகனமான பாத்திரம் இல்லை அப்படின்னா நீங்கள் குக்கர் கூட யூஸ் பண்ணலாம். குக்கரோட பாட்டமும் நல்ல வெயிட்டாக தான் இருக்கும். நீங்கள் குக்கர் கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன். நல்லா வரட்டி எடுத்திங்கன்னா இது நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். சூப்பராக இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் கலந்து விடலாம். இது அப்படியே இருக்கட்டும். அப்படியே கலந்து விடுங்க.
பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல அடிகனமான பாத்திரங்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து அடி பிடிக்காது. இது டோட்டலாக ஆப்ஷனல் தான். உங்களுக்கு மசாலா சேர்த்துறீங்க இல்லையா, அந்த ஸ்டேஜ்லேயே ஒரு 2 பச்சை மிளகாயை 2ஆ கீறி உள்ளே சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடேரியனுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.